ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய பசி தான். அதாவது இந்த ஃபுட்டு மட்டுமே ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்றதால உங்களுடைய கலோரி பேஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிறதால உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுடைய வெயிட் நீங்கள் சீக்கிரமாக குறைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீடியோவை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ராப்பரான ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதனால தான் உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருது. உங்களுடைய வெயிட் லாஸில் நீங்கள் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஹெர்பலைஃபில் கொடுத்துருக்கிற இந்த ப்ரோட்டீன் பவுடர், ஃபைபர் பவுடர் கம்பல்சரி எடுக்கணும். ஸோ இது ரெண்டு எடுக்கும்போது தான் உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஷேக்கை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் ஹெர்பலைஃபில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நீங்கள் ஃபார்முலா 1 கம்பல்சரி எடுக்கணும். ஷேக் மேட், தேர்ட் ஒன் பாருங்கள் ப்ரோட்டீன், ஃபோர்த் ஒன் ஃபைபர் பவுடர். இந்த 4 ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி இதை எடுக்கும்போது தான் உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது மட்டும் இருந்துட்டால் போதுமா? ஆனால் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த 4 ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம 2 ஷேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது ப்ரோட்டீன் ஷேக், ஃபைபர் ஷேக். இதில் மார்னிங் வந்து ப்ரோட்டீன் ஷேக் தான் எடுக்கணும். அதாவது அதில் என்னென்ன ஃபுட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப், ஷேக் மெட்டில் 2 ஸ்கூப், ப்ரோட்டீன் பவுடரில் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது தான் உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வெயிட்டை நீங்கள் சீக்கிரமாக வந்து குறைக்க முடியும். இதனால் நீங்கள் மார்னிங் வந்து ப்ரோட்டீன் ஷேக் தான் எடுத்துக்கணும். நைட்டு வந்து நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கிறீங்க. நீங்கள் நைட்டு ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நைட்டு நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கிறதால உங்களுடைய டைஜஷன் ஹெல்த் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். இதனாலே உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். அதனால தான் நீங்கள் நைட்டு வந்து ஃபைபர் பவுடர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபைபர் ஷேக்கை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஷேக் மேட்டில் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஆக்டிவேட்டட் ஃபைபரில் வந்து பாருங்கள் 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. இதுதான் நீங்கள் நைட்டு ஷேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து பாருங்கள், உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் உங்களுடைய கட் ஹெல்த்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய வெயிட் நீங்கள் சீக்கிரமாக குறைக்கிறதுக்கும் இந்த 2 ஃபுட்டு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கா? அப்போ கம்பல்சரி இந்த 2 ஃபுட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். இந்த ஃபுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை நீங்கள் டேரெக்டாக கம்பல்து எப்படி நீங்கள் பை பண்ணுறது, இந்த ஃபுட்டு நீங்கள் எப்படி பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்குறது, இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.